Hello students, welcome to Maths, Class 10 Samacheer syllabus, Chapter 3, Algebra. Exercise 3.6 oda question number 4 பார்க்கிறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா which rational expression should be subtracted from this expression to get this expression. இதா question. இதுல from என்ன இருக்கோ அதுதான் நம்ம first எழுதணும். To getங்கிறது நம்மளோட right hand side answer. இதுதான் நமக்கு கிடைக்கிற to get நமக்கு கிடைச்ச answer. So what should be subtractedங்கிறது நம்ம p of x னு assume பண்ணிக்கிறோம். So p of x தான் subtract பண்றோம் from இந்த expression. So from னு இருக்கிற இந்த expression first எழுதணும். Minus இதை subtract பண்றோம் second எழுதணும் p of x. To getங்கிறது right side எழுதணும். So is equal to இந்த expression எழுதணும். So first expression minus p of x is equal to get னு கொடுத்திருந்த expression. இதில் நமக்கு p of x வேணும், அது minus symbol இருக்கு. So அந்த minus p of x அந்த பக்கம் போனா plus p of x ஆயிடும். So இதை அந்த பக்கம் எடுத்திருக்கோம். அடுத்த ஸ்டெப்ல p of x மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த எக்ஸ்பிரஷனை இங்கே எடுத்திருக்கோம். So இது செகண்ட் பின்னாடி வரும். இதில் நியூமரேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம், டினாமினேட்டரையும் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். நியூமரேட்டரில் 3 terms, so splitting the middle term. Denominatorல 2 terms, so applying the formula. இப்போ இதில் காமன் கிடையாது, கோஎஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ 8 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 8ஓட சிம்பிள் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால எழுதுகிற ரெண்டு ஃபேக்டர்ஸையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணுனா நடுவில் இருக்கிற 6 கிடைக்கணும். ஸோ 2 4s are 8. The factors are x plus 2 and x plus 4. அதேமாரி இதுக்கு ஃபார்முலா பவர் ஆட் நம்பரில் இருக்கிறனால பவர் அப்படியே விட்டுருவோம், பேஸ் மட்டும் எழுதுகிறோம். அந்த பேஸை ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதுகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயரும் 2 ஸ்கொயரும் பாசிட்டிவ். இங்கே இருக்கிற ப்ளஸ் சிம்பிளை மாற்றி எழுதணும், மைனஸ். இதனோட ப்ராடக்ட் 2x. இது வந்து இந்த எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டரைசேஷன். இது 3 by டினாமினேட்டர் இருக்குது, இந்த p of x இந்த பக்கம் போயிருக்கு. இப்போ இந்த p of x இங்கேயே வச்சுட்டு இதுக்கு பின்னாடி இந்த எக்ஸ்பிரஷனை எழுதியிருக்கோம். ஸோ இதில் x plus 2 கேன்சல் ஆகிட்டா x plus 4 by x square minus 2x plus 4 ஃபர்ஸ்ட் எழுதுகிறோம். இது அந்த பக்கம் போகும்போது மைனஸ் சைன் போட்டுட்டு இந்த எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கிறோம். இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண ட்ரை பண்ணால் 4 பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இங்கே எழுதுகிற ரெண்டு நம்பரையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். 1 4 is 4 ப்ளஸ் பண்ணால் 5 வரும். 2 2s are 4 ப்ளஸ் பண்ணால் 4 வரும். பட் நமக்கு 2 வேணும். ஸோ அதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ ஃபேக்டரைஸ் பண்ண முடியாதுங்கனால அந்த டேர்மை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போது இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் செக் பண்ணால் சேமாக இருக்குது. ஸோ காமன் டினாமினேட்டர் எழுதிக்கிறோம். அப்போ நியூமரேட்டர்ஸை அப்படியே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் 4 minus 3, 4 minus 3 is 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 divided by the same denominator. அடுத்தது எக்ஸசைஸ் 3.6ஓட கொஷின் நம்பர் 5. ஏபின்னு ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இந்த கொஷினில் நிறையா இடத்துல ஏபி வரதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொஷினை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே இருக்கிற a மைனஸ் பி லீனியருங்கனால அப்படியே வச்சுக்கலாம். இங்கே இருக்கிற a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து குவாட்ராட்டிக் ஃபார்மில் இருக்குது. அண்ட் ஃபார்முலா நமக்கு அதுக்கு இருக்கிறதுனால a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்முலா போட்டுக்கிறோம். இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. ஆல் ஃபேக்டர்ஸ் எல்லா ஃபேக்டர்ஸையும் எழுதணும். அதில் ஹையஸ்ட் பவர் எழுதணும். இங்கே எல்லாத்தோட பவரும் 1ங்கிறதுனால ஃபேக்டர்ஸ் மட்டும் எழுதிக்கிறோம் வித்தவுட் எனி ரெப்பிட்டேஷன். ஸோ a மைனஸ் பி a ப்ளஸ் பி தான் எல்சிஎம். இதில் a மைனஸ் பி இங்கே இருக்குது. அப்போ மிஸ்ஸிங் ஃபேக்டர் a ப்ளஸ் பியால் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே a ப்ளஸ் பி போட்டதுனால இங்கே எழுதிப்போம். மேலே 1 இன்ட்டு a ப்ளஸ் பி இஸ் a ப்ளஸ் பி. இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற நியூமரேட்டரை நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே மைனஸ் 2bன்னு எழுதிக்கிறோம். இப்போது a இஸ் அ சிங்கிள் ஃபேக்டர். இந்த பியும் மைனஸ் 2b ரெண்டுலேயும் லைக் டேர்ம்ஸாக இருக்கிறதுனால நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ b minus 2b is minus b. ஸோ a minus b by the denominator. அப்போது டினாமினேட்டரோட இந்த a minus b கேன்சல் ஆகிட்டா ஃபைனலாக 1 by a plus b நமக்கு கிடைக்கிது. ஸோ கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணி 1 by a plus b கொண்டு வந்திருக்கோம். இந்த 1 by a plus bயோட ஆன்சர் என்னன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஏக்கும் பிக்கும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏவோட எக்ஸ்பிரஷன் பியோட எக்ஸ்பிரஷன் ரெண்டே எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 1 by a plus bல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போது டினாமினேட்டருக்கு சிம்பிளிஃபிகேஷன் போடுறோம். டினாமினேட்டரில் இருக்கிறது 2 ஃப்ராக்ஷன், ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே திரும்பவும் எல்சிஎம் எடுக்கணும்.
2x minus 1 2x plus 1ல ரெப்பிட்டேஷன் காமன் எதுவும் இல்லை. ஸோ அதனோட ப்ராடக்ட் தான் LCM. இப்போ ப்ராடக்ட் அப்படியே எழுதிட்டோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2x plus 1 2x plus 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2x plus 1 the whole square. 2x minus 1 2x minus 1ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2x minus 1 the whole square. இப்போ இந்த ஃப்ராக்ஷனை நியூமரேட்டருக்கு கொண்டு போனோம்னா இது 1 by டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ நியூமரேட்டருக்கு போனால் ரெசிப்ரோக்கல் ஆகும். இந்த டினாமினேட்டர் மேலே போயிடும், இந்த நியூமரேட்டர் இங்கே கீழே இருக்கும். இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இது a plus b the whole square ஃபார்மில் இருக்குது, இது a minus b whole square ஃபார்மில் இருக்குது. ரெண்டுக்கும் ஃபார்முலா நமக்கு தெரியும். இங்கே ப்ளஸ் வரையில் ப்ளஸ் 2ab போடுறோம், மைனஸ் வரையில் மைனஸ் 2ab போடுறோம். இங்கே இருக்கிற ரெண்டு டேர்முக்கு ஸ்கொயர்ஸ் போடுறோம். ஸ்கொயர்ஸ் ஆர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ 2x plus 2x the whole square minus 1 squareங்கிறது இதனோட ஃபார்முலா. a plus b into a minus bங்கிறது நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ அதனோட ஃபார்முலா a square minus b square. அதை நம்ம 2x the whole square minus 1 squareன்னு எழுதியிருக்கோம். இதுக்கு a plus b whole square ஃபார்முலாவும் இதுக்கு a minus b whole square ஃபார்முலாவும் போட்டிருக்கோம். ஸோ 2x the whole square minus 1 square அதை அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டருக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இந்த மூணு டேர்மும் a plus b whole squareோட ஃபார்முலா. ஏங்கிறது 2x. ஸோ 2x the whole square plus 2 into a into b. bங்கிறது 1. 2ab plus 1. இப்போ இதே ஃபார்முலா தான் இங்கேயும் ரிப்பீட் பண்ணுறோம். ப்ளஸ் 2abக்கு பதிலாக மைனஸ் 2ab போட்டிருக்கோம். இப்போ இந்த ப்ளஸ் 2abயும் இந்த மைனஸ் 2abயும் கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிற டேர்ம்ஸில் 2x the whole square சிம்பிளிஃபை பண்ணால் 4x square 1 square is 1. இதுவும் 4x square இதுவும் 4x square ரெண்டுமே சேம் சைனில் இருக்கிறனால ஆட் பண்ணுறோம். அப்போ 8x square வரும். இந்த ரெண்டு டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். 1 plus 1 is 2. இதில் 2 நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 2 into 4x square plus 1 எதுக்கு காமனாக எடுக்கிறோம்னா ஒருவேளை நியூமரேட்டரோட கேன்சல் ஆகலான்னு செக் பண்ணுறதுக்கு. இப்போ கேன்சல் ஆகலை. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.